மக்களே வாங்க, ஒரு நிமிஷத்தில் கிமு காலத்துக்கு பயணம் செய்வோம் வாங்க. இதெல்லாம் இரும்பால் செய்யப்பட்ட ஆயுதங்கள், அந்த தொல்லியல் களத்தில் கிடைத்த ஆயுதங்கள். இவங்க ஆங்கர் மாதிரி கத்தி, அப்புறம் அந்த அந்த அம்பு முனைகள், அப்புறம் இது பார்த்திங்கன்னா நம்ம மான் கொம்பு மாதிரி இருக்கக்கூடிய ஒரு கூர்மையான ஆயுதம், எல்லா பக்கமும் பயன்படுத்தக்கூடியது. இந்த இந்த ஆயுதமும், அப்புறம் இந்த கத்தி, இந்த அம்பு முனை, இதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த ஒரே இடத்துல ஒரு பிக் ஷாட் சொன்னோம் பார்த்திங்களா, பெரியவர் ஒரு பெரிய ஏரியாவில் பெரிய சாவு, அந்த தாழியிலேருந்து எடுக்கப்பட்ட ஆயுதங்கள். இதில் உங்களுக்கு மனித எலும்பு கூடுகள்லாம் இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த அடுத்த இந்த டெக்னாலஜி சொல்லுவாங்க பார்த்திங்களா. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம எங்கே நின்றுட்டுருக்கோம், ஒரு கண்ணாடி நம்மள பாருங்க, நம்ம இங்கே நம்ம மேலேருந்து பார்க்குறோம், இதெல்லாம் கண்ணாடி. இது சென்ட்ரல் கவர்மெண்ட்டு ஸ்டெப் எடுத்து இவங்க அதெல்லாம் பண்ணியிருக்கிறதா தகவல் கிடச்சிது. அது நீங்களும் தேடி பாருங்கள். அடுத்த டெக்னாலஜி கருப்பு சிவப்பு இதெல்லாம் நீங்கள் பார்க்குறீங்க. ஆன்சைட் மியூசியம் இது ஆதிச்சநல்லூர் அகழ்வாராய்ச்சி. பாருங்கள், தாழிலாம் எவ்வளோ ஒரு பிரம்மாண்டமாக இருக்குது பாருங்கள். அது மேலே மூடக்கூடிய அந்த மூடியெல்லாம் பார்க்குறீங்க. போன பதிவில் முதுமக்கள் தாழின்னு சொல்லிட்டு கீழே வைக்கிற அந்த ரிங் சொல்லியிருப்பேன். ஆனால் தாழியில் அந்த கீழே அந்த ரிங்கெலாம் வைக்க மாட்டாங்க. பானை, அதுக்கு மேலே உள்ள மனிதர்களை புதைச்சிட்டு அதுக்கு மேலே ஒரு மூடி, அதுக்கப்புறம் அவங்களுக்கு தேவையான அந்த படையல் போடுறோம் பார்த்திங்களா, அந்த மாதிரி சிறிய சிறிய அந்த பானையில் அவங்களுக்கு வேண்டிய அந்த உணவு, அந்த நெல்மணி, அது எல்லாத்தையும் அடுக்கியிருக்காங்க. அதையும் பார்க்க முடியுது. மக்களே, ரொம்ப அற்புதமான நாகரிகத்தின் தொட்டில் என்று அழைக்கப்படக்கூடிய ஆதிச்சநல்லூரிலிருந்து ஏதோ என் அறிவுக்கு எட்டிய செய்திகளை உங்களிடம் பகிர நண்பர் ஒருவர் உதவினார். அவர் பேர் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு, அவரை காட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. அதனால் நாகரிகம் கருதி நான் அது பண்ணாமல் உங்களிடையே நான் இதை விடுறேன். நம்ம லாஸ்ட்டாக கீழடி போயிருக்கோம், இப்போ ஆதிச்சநல்லூரில் இருக்கிறோம். உங்களுக்காக இந்த பதிவு மக்களே. மீண்டும் ஒரு முறை இந்த தாமிரபரணி வழிந்து ஓடக்கூடிய ஒரு அற்புதமான லேண்ட்ஸ்கேப்பில் ஜெர்மன் நாட்டை சேர்ந்த ஒரு அற்புதமான தொல்லியல் ஆய்வாளர், அவருடைய அந்த மெர்சியா, அவருடைய அனுபவமாக என்னன்னு தெரியல, அவர் கொடுத்த அந்த பாதையின் வழியாக தற்போது வரை தொல்லியல் பணி நடைபெற்று கொண்டிருக்கிறது. தமிழக அரசாக இருந்தாலும் சரி, வேறு எந்த அரசாக இருந்தாலும் சரி, நம் வரலாற்றை பறைசாற்றுவதில் துளி அளவும் சந்தேகம் இல்லாமல் அடுத்தடுத்த நடவடிக்கைகளில் ஈடுபடுவது நம் அனைவருக்கும் பெருமையும் மகிழ்ச்சியும். தற்போது பொருணை அகழ்வாராய்ச்சிக்கு கூட இப்போ திறந்திருக்கிறதாக தகவல் கிடைச்சிருக்கு. வாய்ப்பு கிடைக்கும் பொழுது மாணவர்களிடையே இதை கொண்டு சேருங்கள். தமிழர் பெருமையை உலகெங்கும் பறைசாற்றுங்கள். நன்றி, வணக்கம்.